பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். நன்றி செலுத்துதல் மனிதனின் சிறப்புகளில் ஒரு பெரிய சிறப்பு நன்றி செலுத்துதல் ஆகும். மனிதனின் மீது இரவு பகலாக அல்லாஹ்வின் பாக்கியங்கள் பொழிந்து கொண்டே இருக்கின்றன. அந்த பாக்கியங்களை சரியான இடங்களில் பயன்படுத்துவதும் அவற்றை அல்லாஹ்வின் உபகாரம் என்று உள்ளத்தாலும் நாவாலும் ஏற்றுக்கொள்வதும் தான் நன்றி எனப்படும். குர்ஆன் ஹதீஸில் பல்வேறு இடங்களில் நன்றி செலுத்தும்படி வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளன. அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்காக பாக்கியங்களை அதிகப்படுத்துவேன். நீங்கள் நன்றி கெட்டு நடந்தால் அறிந்து கொள்ளுங்கள், எனது தண்டனை மிக கடினமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதாவது நம்ம அல்லாஹ் கொடுத்துருக்கிறத நம்ம எப்பவுமே குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு இவ்வளோதான் இருக்குது, என்கிட்ட செல்வம் இல்லை, எனக்கு ஆரோக்கியம் இல்லை, எதையாவது ஒன்று சொல்லி புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது. இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாம் நன்றி சொல்லி பழகுனோம்னா அல்லாஹ் நமக்கு மென்மேலும் அதிகமாக தருவான் இன்ஷா அல்லாஹ். நன்றி செலுத்துவதால் பாக்கியங்கள் அதிகரிக்கப்படுகின்றன. மேலும் நன்றி கெட்டு நடப்பதால் பாக்கியங்கள் பறித்து கொள்ளப்படுகின்றன. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆகவே அல்லாஹ்வின் பாக்கியங்களை எண்ணி எண்ணி அதற்கு நன்றி பாராட்ட வேண்டும். நமக்கு அல்லாஹ் என்னெல்லாம் பாக்கியத்தை கொடுத்துருக்காரோ ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து நன்றி சொல்லணும். நன்றி செலுத்தும் விதங்களாவது ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வை நாவால் புகழ்ந்து பெருமைப்படுத்த வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர் என்றும் நாவால் கூறிக்கொண்டிருக்க வேண்டும். அத்துடன் அந்தந்த நேரங்களில் ஓத வேண்டிய துஆக்களையும் ஓதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் வழங்கிய நற்பாக்கியங்களை ஆகுமான பொருத்தமான இடங்களில் பயன்படுத்த வேண்டும். மேலும் ஹராமான பொருத்தமற்ற இடங்களில் அவற்றை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய உறுப்புகள் ஒவ்வொரு உறுப்புகளையும், இன்னும் நம்முடைய ஆரோக்கியத்தையும், நம்முடைய செல்வங்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். எவ்வாறு அல்லாஹு தாலாவின் உபகாரங்களுக்கு செலுத்த வேண்டுமோ அவ்வாறே அடியார்களில் யாராவது உங்களுக்கு உபகாரம் செய்தால் அவர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். ஹதீஸில் வந்துள்ளதாவது, எவர் மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர் ஆக மாட்டார். நமக்கு யாராவது உபகாரம் செய்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். நல்ல மனைவியின் கடமை என்னவென்றால் அவள் எப்பொழுதும் தனது கணவரின் உபகாரங்களை மதித்து அதற்காக நன்றி பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். உலகில் ஒரு பெண்ணுக்கு பெரிய உபகாரி கணவர்தான். அவள் இவளை பாதுகாக்கிறார், இவள் மனதை மகிழ்விக்கிறார், இவளின் தேவைகளை பூர்த்தி செய்கிறார், மேலும் சகல விதத்திலும் அவளுக்கு நிம்மதி அளிக்கிறார். அப்படி ஒரு பெண் இப்படிப்பட்ட உபகாரிக்கு நன்றி செலுத்தவில்லையானால் அவள் ஒருபோதும் நன்றி செலுத்துவவளாக ஆகவே முடியாது. ஒரு ஹதீஸில் மனைவியின் நன்றி கெட்ட தனத்தை இவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் பக்கமாக கடந்து சென்றார்கள். அச்சமயம் நான் எனது அண்டை வீட்டு தோழியுடன் இருந்தேன். அப்போது நபி அவர்கள், நீங்கள் உபகாரம் செய்தவர்களிடம் நன்றி கெட்டத்தனமாய் நடப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். நான் கேள்வி கேட்பதில் எனது தோழியை விட துணிச்சல் மிக்கவளாக இருந்ததால் நான் நபி அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, உபகாரம் செய்தவருக்கு நன்றி கெட்டு நடப்பது என்றால் என்ன என்று கேட்டேன். அதற்கு நபி அவர்கள், உங்களில் ஒருவர் திருமணத்திற்கு முன்னால் தம் பெற்றோரிடம் பல ஆண்டுகள் வாழுகிறாள், பிறகு அல்லாஹ் தஆலா அவளுக்கு கணவனை வழங்குகிறான், பிறகு குழந்தைகளை வழங்குகின்றான், பிறகு அவன் ஏதோ ஒரு விஷயத்திற்காக கணவரிடம் கோபித்துக் கொள்கிறாள், மேலும் அவனிடம் நன்றி கெட்டத்தனமாக அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உன்னிடம் வந்து என்ன சுகத்தை கண்டேன் என்று கூறிவிடுகிறாள். நஊது பில்லாஹி மின்ஹா. மற்றொரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எனக்கு நரகம் காண்பிக்கப்பட்டது, அதில் மாறுபாடு புரிந்த பெண்களின் எண்ணிக்கையை அதிகமாக இருக்க கண்டேன். உடனே நபி அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ், அவர்கள் அல்லாஹுக்கு மாறு புரிந்தவர்களா என வினவப்பட்டது. நபி அவர்கள், இல்லை, அவர்கள் தம் கணவருக்கு மாறு புரிந்தவர்கள், அவர்களின் உபகாரங்களை உதாசீனப்படுத்தியவர்கள். நீங்கள் வாழ்க்கை முழுக்க அவர்களுக்கு உபகாரம் புரிந்திருந்தாலும் ஏதாவது ஒரு சிறிய குறைபாடு உங்களிடம் கண்டால் நான் உங்களிடம் வந்து எந்த சுகத்தையும் அனுபவிக்கவில்லை என்று கூறிவிடுவாள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கூறக்கூடாது. சும்மா சின்ன சின்ன சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும், எல்லாம் பேசுவோம் கொள்வோம், அதையெல்லாம் வேற விஷயம். உன்னால் நான் எந்த சுகத்தையும் அனுபவிக்கலை அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை கூறுவது தான் தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களின் இயற்கை பலவீனத்தை கூறி எச்சரிக்கை செய்தார்கள், மேலும் நன்றி செலுத்தும்படி அறிவுறுத்தினார்கள். பொதுவாகவே பெண்களுக்கு இந்த பலவீனத்தை அடக்க முடிவதில்லை. கணவரிடமிருந்து தொடர்ந்து உபகாரங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். சில வேளைகளில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டுவிட்டால்
உடனே அவனிடம் இருந்து அனுபவித்த அனைத்து உபகாரங்களையும் மறந்தே போவாள். மேலும் கணவரின் நன்னடத்தை, அவருடைய பல நாள் கருணைகள் ஆகியவற்றை மறந்து நான் உன்னிடம் எப்போதும் நன்னடத்தையே கண்டதில்லை என கூறிவிடுகிறாள். இது எவ்வளவு பெரிய நன்றி கெட்டத்தனம்! இதனால் அவள் செய்த அனைத்து நல்ல காரியங்களும் அழிந்து போய்விடுகின்றன. ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எப்போது ஒரு பெண் தன் கணவரிடம் நான் உன்னிடம் இதுவரையும் எந்த சுகத்தையும் அனுபவிக்கவில்லை என்று கூறிவிடுவாளோ அவளுடைய அமல்களின் நன்மைகள் அழிந்து போய்விடுகின்றன. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரியான வார்த்தைகளை கூறாமல் நாம் இருக்கணும். எனவே பெண்கள் அல்லாஹ்வின் நாட்டத்தை பொருந்தி கொண்டு கணவரின் உபகாரங்களை மதித்து அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மை நன்றி செலுத்தக்கூடிய பெண்களாக ஆக்கி அருள் புரிவானாக.